ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் 10 நாட்கள் மீதம் இருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் மகரம் ராசி நேயர்கள் கையாள வேண்டியிருக்கு, மேலும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தாங்க இந்த பதிவில் அடங்கியிருக்கு. ஸோ மகரம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியானது முடிஞ்சிருச்சு தாங்க. ஆனாலுமே சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமான பலன்களை தான் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் பல்வேறு விதமான மாத கோள்களுடைய பயிற்சிகளும் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இதெல்லாம் உங்களுடைய ராசிக்குள்ளே நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்னும் மீதம் இருக்கக்கூடிய 10 நாட்களில் மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மகரம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் கடந்த மாதங்களை விட உங்களுக்கு ரொம்பவே அனுகூலமான பலன்களை தாங்க கொடுக்க இருக்கு. தொழில், வேலை, குடும்பம் அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு அட்டகாசமாக பலன்களை கொடுக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான நாட்களாகவும் இருக்கும். பதவி உயர்வை எதிர்பார்க்குறீங்களா, சம்பள உயர்வை எதிர்பார்க்குறீங்களா, இப்படி என்ன வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் இந்த டைமில் நீங்கள் கூட்டு தொழிலில் மற்றும் கவனத்தை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா கூட்டு தொழில் செய்தீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் தான் அடைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காதலிக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் அப்படின்றது கைகூடி வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த டைமில் ரொம்ப நாட்களாக காதலில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வீட்டினுடைய சம்மதத்தோடு திருமணம் செய்துப்பீங்க. குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான நேரத்தை செலவீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவுகளில் கடந்த சில வாரங்களாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்போ நீங்கள் போகுதுங்க. அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை அப்படின்றது ஏற்பட போகுது. திருமண பேச்சுவார்த்தைகள் கூட கைகூடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக நீங்கள் நேரத்தை செலவீடு செய்யலாம். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு டைமிங் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நிதிநிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்க இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே சாதகமாக இருக்கக்கூடிய டைமாக தான் இருக்குது. ஆனால் பண விஷயத்தில் நீங்கள் பொறுப்போடு செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் கட்டாயமாக மகர ராசி நேயர்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கத்தாங்க செய்யுது. என்ன ஆனாலுமே பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ எது செய்கிறதா இருந்தாலுமே பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஒருவேளை செலவுகளே செய்யணும் அப்படின்னா கூட அதை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. வீண் விரயங்கள், ஆடம்பரமான செலவுகள் இதை மட்டும் நீங்கள் இந்த டைமில் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கலாம். மேலும் இந்த நேரத்தில் முதலீடுகள் செய்வதையும் கூட நீங்கள் குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தில் எதுலேயும் முதலீடு பண்ணிடாதீங்க. அதே போல் யாருக்கு கடன் கொடுக்குறீங்க அப்படின்றதுலையும் கவனமாக இருக்கணும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதுங்க, வருமானம் உங்களுக்கு கணிசமாக அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களால் உங்கள் மீது பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கூட உங்களுக்கு பண வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்க இருக்குது. ஸோ மகரம் ராசி என்பர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாமல் எதிர்பார்த்த ஒரு அற்புதமான மாற்றங்கள் தான் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மகரம் ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதத்தினுடைய குறை நாட்களாக சொல்லக்கூடிய 10 நாட்களில் வேலை, பணி, தொழில், வணிகம் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே நல்ல ஒரு மாற்றங்களோட தாங்க காணப்படுது. அதாவது கடந்த சில வாரங்களாக உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக நீங்கள் பின்னடைவுகளை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதாவது எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்காம கூட அவதிப்பட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எதிர்பார்த்தா எல்லாமே பூர்த்தியாகுங்க, பயப்படாதீங்க. மேலும் உயர் அல்லது நல்ல பதவியோடு கூடிய இடமாற்றங்களையும் நீங்கள் செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த டைமில் செய்யுங்க. நல்ல சம்பளத்தோட புதுசாக நல்ல ஒரு வேலையும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரப்போகுது. ஸோ எந்த வாய்ப்புகள் அப்படின்றத நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கோங்க. ஆனால் கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை இருக்கிறது கூட நல்லது தான். மேலும் இந்த நாட்களில் மகரம் ராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் கூட இருக்குங்க. அதாவது அதிகப்படியான பணவரவை கையாளுறதுல நீங்கள் நிச்சயமாக கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தினீங்கன்னா மட்டும்தான் எல்லாமே கிளியர் பண்ண முடியும். முதலீடுகளையும் யாரையும் நம்பி புதுசாக எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணாமலும் நீங்கள் ஈடுபடாமலும் இருக்கணும். அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க.
ஏன்னா இந்த காலகட்டங்களில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வந்து தாமதப்படலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதுங்க, நல்ல ஒரு பலன்களை இந்த டைமில் வந்து பார்ப்பீங்க. இது வரைக்கும் நம்ம ராசி அடிப்படையில் மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம தெளிவாகவே பார்த்தோம். ஆனால் எல்லாருக்குமே இந்த பலன்கள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் ஏற்படும். நட்சத்திர ரீதியாக மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுது. ஸோ மகர ராசியுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருவருக்குமே எல்லா பலன்களும் ஒரே மாதிரி கிடைக்கிறது கிடையாதுங்க. ராசி அடிப்படையிலும் நட்சத்திர அடிப்படையிலும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய தசா புத்திகள் மாற மாற அதுக்கேற்ற பலன்களும் வந்து மாறுபாடு அடையும். அதனால் உங்களுடைய ராசியில் என்ன மாதிரியான தசா புத்திகள் நடக்கு அப்படின்றதையும் மறக்காமல் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இருந்தாலுமே கூட இந்த டைமில் நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே ராசியின் அடிப்படையில் வந்து பார்க்கக்கூடியது தான். அதே போல் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடைய மகரம் ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். அதே போல் உடல்நிலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். எதிர்பார்த்தபடி வருமானமும் இருக்குது. அதனால் குடும்ப தேவைகளை எல்லாம் நீங்கள் முழுமையாக வந்து பூர்த்தி செய்துக்க முடியும். பிள்ளைகளுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரன் கிடைக்குங்க. பிரிந்து வாழ்ந்திருக்கக்கூடிய தம்பதியர்கள் கூட இப்போ ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க. வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் கூட உங்களுக்கு வரும். எதிர்பார்த்த எல்லா விதமான அரசு வேலைகளுமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி நாட்களில் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியர்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகளானது இருக்குங்க. ஸோ கிரக அமைப்புகள் உங்களுக்கு அப்படி இருக்கிறதுனால கட்டாயமாக நீங்கள் ஒன்றிணைவீங்க. தொழிலதிபர்கள் தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக பங்குதாரர்களையும் நீங்கள் வந்து பெறுவீங்க. ஒருவேளை அரசு ஊழியர்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலைப்புழுவும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. கட்டாயமாக இந்த டைமில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மகர ராசி நேயர்களுக்கு வந்து நடக்க இருக்குது. அதுவும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலையுமே மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்தபடி நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் 1 மற்றும் 2 பாதங்களை உடைய மகர ராசி என்பர்களுக்கு தாங்க. ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களையும் நன்மைகள் தான் வந்து கிடைக்க இருக்குது. அதாவது தொட்ட காரியங்கள் எல்லாமே வந்து நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும். நல்ல வருவாயும் வந்து நீங்கள் அடைவீங்க. குடும்பத்தினர் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து ரொம்பவே சிறப்பாக வாழ முடியும். தம்பதியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு பிணைப்பானது உங்களுக்கு உருவாகும். வீட்டிலையும் இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்களானது நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க. அதாவது இதுவரைக்கும் திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லைன்னா மகர ராசி அன்பர்களாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு திருமண பாக்கியங்களானது கைகூடி வரும். கல்வி நிலையிலையும் கூட நல்ல ஒரு மாற்றங்களை தாங்க மகர ராசி அன்பர்கள் வந்து பார்க்க இருக்கீங்க. அதாவது நீங்கள் என்னென்ன வகைகளில் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்கள் முழுமையாக வந்து பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்குமே இந்த ஏப்ரல் மாதம் ரொம்பவே அற்புதமாகவே இருக்குது. அதுவும் இன்னும் இறுதியாக இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களுக்குள்ள நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. சின்ன சின்னதாக ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்களை பார்த்து பயந்துடாதீங்க. ஸோ எல்லாமே மாற்றங்களுக்கு உட்பட்டது தான். இந்த காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கும் நட்சத்திர ரீதியாகவும் சரி, ராசி ரீதியாகவும் சரி கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே கூட இந்த நாட்கள் உங்களுக்கு இனிமையாக மாறுவதற்கு எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக எந்த ஒரு ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அது நமக்கு அதனுடைய தாக்கங்களை வந்து குறைத்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தாங்க மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் சனிக்கிழமைகளில் அனுமான் கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. முடிந்தால் வெற்றிலை மாலை கட்டி அனுமனுக்கு வந்து வழிபாடு செய்யுங்க. இன்னுமே நல்ல ஒரு அதிர்ஷ்டமானது கிடைக்கும். உங்களுடைய சந்திராசிரம தினங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே, அதாவது 8, 9, 10 ஆகிய 3 நாட்கள்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இறுதியில் உங்களுக்கு சந்திராசிரமங்கள் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களுமே மகர ராசி என்பவர்களாகிய உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாது, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக எப்போதுமே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க.
இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.